வணக்கம், வெல்கம் டு லேடி சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாபா ஸ்டைல் ஹரியாலி சிக்கன். இதை க்ரீன் சிக்கன்னு சொல்லுவாங்க. டேஸ்டியான இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துக்கலாம். சாதா சிக்கன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்காக சேர்க்க போகிறோம். சால்ட் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 hour இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த க்ரீன் மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி புதினா, 5 பச்சை மிளகாய், ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த சிக்கனுக்கு நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். கடைசியாக 1/2 மூடி எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். இது இந்த மசாலாவை நிறம் மாறாமல் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிடலாம். ஷாஜீரா 1 டீஸ்பூன். ஷாஜீரா இல்லைன்னா நீங்கள் சோம்பு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஊற வச்சுருக்கேன் அந்த சிக்கன் கலவையை எடுத்து இதில் சேர்த்துடுறேன். இந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2 to 3 minutes அப்படியே சிக்கன் வதங்குற வரைக்கும் விட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தட்டு போட்டு மூட வேணாம், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வச்சு இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் சமைக்கலாம். கடைசியாக கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துடுறேன். சிக்கன் வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.